தமிழ் நேசம் அகாடமியின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவம் வரலாறு பாடம் 1. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரலாறு என்றால் என்ன, அதனுடைய வினாக்களும் விடைகளும் இப்போ நான் 1 by 1 என்ன செய்கிறேன் சொல்கிறேன், கவனிச்சிட்டே வாங்க. 1. பழைய கற்காலத்தை சாராத இடம் எது? இது எப்படின்னா, கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸில் பழைய கற்காலத்தை சாராத இடம் எது அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணால் போதும், சரிங்களா? இந்த கீழே 4 ஆன்சர்ஸ் கொடுத்து அதில் ஒன்று எது வித்தியாசமாக இருக்குது, அதே மாதிரி கீழே என்னென்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு இதில் எந்த கூற்று சரி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. அதனால் இப்போ நடந்துகிட்ருக்க எக்ஸாம்லேயும் சரி, இதுக்கு கொஞ்சம் முன்னாடி நடந்த எக்ஸாம்லேயும் சரி, அந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸாக நிறைய கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி கொஸ்டின்ஸில் என்ன செய்யுங்க, கவனத்தை கொஞ்சம் அதிகமாக செலவிடுங்க, சரியா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பழைய கற்காலத்தை சாராத இடம் எது? அதில் என்னென்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிம்பேட்கா, ஹன்சாயி பள்ளத்தாக்கு, அத்திரம்பாக்கம், சிரண்ட். இதில் பார்த்தீங்கன்னா பிம்பேட்கா, ஹன்சாயி பள்ளத்தாக்கு, அத்திரம்பாக்கம், இது 3 பார்த்தீங்கன்னா பழைய கற்காலத்தோட இடங்கள். இதில் எது மட்டும் புதிய கற்காலத்தோட இடம்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரண்ட் மட்டும்தான். ஸோ அதனுடைய ஆன்சர் என்னென்னா சிரண்ட். 2. பழைய கற்காலத்தை சார்ந்த இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பழைய கற்காலத்தை சார்ந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாமே ஏ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிம்பேட்கா, ஹன்சாயி பள்ளத்தாக்கு, அத்திரம்பாக்கம், இது 3மே என்னென்னா பழைய கற்காலத்தை சார்ந்த இடங்கள் தான். ஸோ அப்படிங்கும்போது அனைத்துமே சரி அப்படிங்கிறது தான் ஆப்ஷன். 3. கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுது முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம் என்ன காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றுக்கு முந்தைய காலம். அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, வரலாற்றுக்கு முந்தைய காலம். இந்த கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னன்னா, நான் ஏற்கனவே முதல் கொஸ்டின் சொல்லும் போதே சொல்லிட்டேன், 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்குறது, அதே மாதிரி ஒரு 2 கூற்று கொடுத்துருவாங்க. இதில் எது சரி, அதாவது 1 சரியாக இருக்கலாம், 1 2ம் சரியாக இருக்கலாம், இல்லை என்னென்னா 1 சரி 2 தவறு. இதில் ஆன்சர்ஸ் இப்படி கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்மளும் என்ன செய்வோம்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லேயே இந்த கீழ்கண்ட வாக்கியங்கள் இருக்கு இல்லையா, இதில் எது கூற்று இந்த மாதிரி கேட்டிருந்தாலே அந்த கொஸ்டின்ஸில் அதிகமான கவனத்தை நம்ம என்ன செய்யணும், செலவிடணும், சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ஸை கவனிங்க. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தி சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூலின் ஆசிரியர் சார்லஸ் ஆலன். 2வது இது, இந்த நூல் மன்னர் அசோகரை பற்றிய வரலாற்று நூலாகும். இந்த 2 இது கேட்டிருக்காங்க. இந்த 2 இதில் என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். இங்கே கீழே எப்படி ஆன்சர் கொடுத்துருப்பாங்கன்னா, 2மே சரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை 1 சரி இன்னொன்று தவறு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை மாதிரி 4 ஆன்சர் இருக்கும். ஸோ இங்கே ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மற்றும் 2 சரி. தி சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூலின் ஆசிரியர் சார்லஸ் ஆலன் தான். இந்த நூல் மன்னர் அசோகரை பற்றிய வரலாற்று நூலாகும். ஸோ 2மே கரெக்டு. 5. புதிய கற்காலத்தை சாராத இடம் எது? புதிய கற்காலத்தை சாராத இடம் எது? புதிய கற்காலத்தை சாராத இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. டபோஜலி, ஹேடிங், பிரம்மகிரி, பையம்பள்ளி, ஹல்லூர். இதில் எது புதிய கற்காலத்தை சாராத இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹல்லூர். ஏன்னா மற்ற 3மே புதிய கற்காலத்தை சார்ந்த இடங்கள். சாராத இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹல்லூர் மட்டும்தான். இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்து இது பண்ணுறதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். கொஞ்சம் கவனத்தை அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த கொஸ்டின்ஸ் அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸு, அதே மாதிரி எது சரி எது தவறுன்னு கேட்டிருக்க கொஸ்டின்ஸில் கொஞ்சம் கவனத்தை அதிகமாக செலவிடணும். கீழ்காண்பவனவற்றில் புதிய கற்காலத்தை சார்ந்த இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதிய கற்காலத்தை சார்ந்த இடம் அப்படிங்கும்போது இதனுடைய ஆன்சர்ஸை நீங்கள் ஏற்கனவே 2-3 கொஸ்டின்ஸில் பார்த்துருப்பீங்க. புதிய கற்காலத்தை சார்ந்த இடம் தான் கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா டவோஜலி, ஹேடிங், பிரம்மகிரி, பையம்பள்ளி, சரியா? இதே இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இதில் என்ன சாராத இடம் ஹல்லூர் சொல்லியிருப்போம். அப்போனா மற்ற 3மே சார்ந்த இடம் தான். அப்படிங்கும்போது 3மே கரெக்டு தான். ஸோ அனைத்தும் சரி.
கீழ்காண்பவற்றில் புதிய கற்காலத்தை சார்ந்த இடம் டவோஜலி, ஹேடிங், பிரம்மகிரி, பையம்பள்ளி அனைத்துமே சரி. இரும்பு காலத்தை சார்ந்த இடம் எது? ஹல்லூர், ஆதிச்சநல்லூர். அந்த இதை ரெண்டுமே என்ன சொல்லுவாங்கன்னா இரும்பு காலத்தை சார்ந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எது? ஹல்லூர், ஆதிச்சநல்லூர். 8 பழங்கால மனிதர்களின் வேட்டைத்திறன் எதனிலிருந்து நமக்கு தெரிய வந்தது? எதனிலிருந்து தெரிய வந்தது பழங்கால மனிதர்களுடைய வேட்டைத்திறன்? அது அவர்கள் வரைந்து வைத்த பாறை ஓவியங்கள் மூலமாக நமக்கு தெரிய வந்தது. சரிங்களா? பழங்கால மனிதர்கள் வேட்டைத்திறன் எதிலிருந்து நமக்கு தெரிய வந்தது? பாறை ஓவியங்கள் மூலமாக. 9 அசோகரின் வரலாற்று சான்றுகளை வெளியிட்ட வரலாற்று அறிஞர்கள் யார் யார்? அசோகரின் வரலாற்று சான்றுகளை வெளியிட்ட வரலாற்று அறிஞர்கள் யார் யார்? வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். சரியா? இவங்க 3 பேரும் தான். 10 வரலாற்றின் காலம் எதில் கணக்கிடப்படுகிறது? வரலாற்றோட காலம் பார்த்தீங்கன்னா ஆண்டுகளில் தான் கணக்கிடப்படுகிறது. வரலாற்றின் காலம் எதில் கணக்கிடப்படுகிறதுன்னு கேட்டால் வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது. போ ஆ மு என்பதன் விரிவாக்கம் என்ன? இது இது என்னன்னா பொது ஆண்டிற்கு முன். இதனுடைய விரிவாக்கம் என்னது? பொது ஆண்டிற்கு முன். 12 வரலாறு என்பது எதன் பதிவு? வரலாறுனால என்னது? கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை. இந்த வருஷம் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறக்கா. ஸோ அதனால என்னது? கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை. வரலாறு என்பது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? கிரேக்கம். இந்த கொஸ்டின்ஸ் நல்லா கவனிங்க. இந்த மாதிரி நிறைய டைப் கொஸ்டின் கேட்பாங்க. இது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? இது கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டதா? இல்லை கிரேக்க மொழியில் இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்லேயும் நிறைய கேட்டிருந்தாங்க. அது எப்படின்னா நான் 2-3 கூற்று கொடுத்துட்டு இதில் எது சரி எது தவறுன்னு கேட்குற மாதிரி இந்த டைப் கொஸ்டின்ஸும் நிறைய கேட்டிருக்காங்க. இது எந்த மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது? இந்த மொழியில் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது. ஸோ அதனால் அதே மாதிரி இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கு நம்ம என்ன செய்யணும்? கவனத்தை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். எந்தெந்த லாங்குவேஜ் எந்தெந்த மீனிங் இருக்குது, இது எந்த மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறணும். வரலாறு என்பது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. 14 வரலாறு என்ற சொல் எந்த கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது? இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எந்த மொழின்னு கேட்டிருந்தாங்க. கிரேக்க மொழின்னு சொல்லியாச்சு. இப்போ அந்த கிரேக்க மொழியிலேயே எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னு கேட்குறாங்க. எந்த சொல்லிலிருந்து? ஹிஸ்டோரியா. அந்த ஹிஸ்டோரியாங்கிற வார்த்தை தான் என்ன ஆயிடுச்சு? காலப்போக்கில் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஹிஸ்டோரியா என்னது? ஹிஸ்டோரியா வரலாறு. ஹிஸ்டோரியா கொஸ்டின் நம்பர் 15 பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் என்ன? விசாரிப்பதன் மூலம் கற்றல். இது விசாரிப்பதன் மூலம் கற்றல். அதாவது நம்ம அதை பற்றி விசாரித்து அதன் மூலமாக என்ன நடந்துங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு. 16 வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய கருவிகளின் பெயர் என்ன? கற்கருவிகள். 17 கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. 1 நாணயவியல். அது நாணயங்கள் பற்றிய படிப்பு. 2 கல்வெட்டியல். எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு. இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை என்ன செஞ்சுருங்க? ஒரு தடவை படிக்கும் போதே நல்லா என்ன செஞ்சுருங்க? நோட் பண்ணிக்கோங்க. சரியா? கீழ்கண்ட வாக்கியங்கள் வேணால் நாணயவியல் நாணயங்கள் பற்றிய படிப்பு, கல்வெட்டியல் எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு. சரிங்களா? இது ரெண்டுமே சரி. ஏன்னா நாணயங்களை பற்றி படிக்கிறது தான் நாணயவியல், எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு தான் கல்வெட்டியல். ஸோ அனைத்தும் சரி. 18 முன்னோர்கள் பயன்படுத்திய கற்கருவிகளை கொண்டு எதை நாம் தெரிந்து கொள்ளலாம்? எதை தெரிந்து கொள்ளலாம்? அவர்கள் வாழ்ந்த காலமும் வாழ்க்கை நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்ளலாம். 19 நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறையின் பெயர் என்ன? நாணயவியல். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நாணயவியல்னா என்னது? நாணயங்கள் பற்றிய படிப்புன்னு கொஸ்டின் நம்பர் 17 சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா
அதே கொஸ்டின் தான் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறையின் பெயர் என்ன? நாணயவியல். 20. பண்டைய மனிதர்கள் தங்களது வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக உருவாக்கியவை என கருதப்படுவது எது? பாறை ஓவியங்கள். 21. பழங்காலத்தில் மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்கிறோம்? பாறை ஓவியங்கள் மூலமாகத்தான் நாம் என்ன செய்கிறோம்? பழங்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பாறை ஓவியங்கள் எங்கு வரையப்பட்டுள்ளன? குகைகளில். இதில் குகையோட சுவர்களில், அதனால குகை சுவர்கள். 23. வேட்டைக்கு போக இயலாதவர்களுக்கு அங்கு என்ன நடந்தது என்பதை எப்படி காட்டினார்கள்? அது எப்படி காட்டினார்கள்? பாறைகளிலும் குகை சுவர்களிலும் ஓவியங்களை தீட்டி அதை வரைஞ்சி வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்து வர்றவங்க என்ன செய்கிறாங்க? அதை பார்த்துட்டு இப்படித்தான் இவங்க இருந்திருக்காங்க, இப்படித்தான் இவங்க வேட்டையாடி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆன்சர் என்னது? பாறைகளிலும் குகை சுவர்களிலும் ஓவியங்களை தீட்டி. 24. பண்டைய மனிதர்கள் பொழுதுபோக்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? பண்டைய மனிதர்களுடைய பொழுதுபோக்குக்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? பாறைகளிலும் குகை சுவர்களில் ஓவியங்களை தீட்டினார்கள். பொழுதுபோக்குக்கு அவங்க பண்ணது என்னதுன்னா பாறைகளிலும் குகை சுவர்களிலும் ஓவியங்களை தீட்டினார்கள். 25. பாறை ஓவியம் வரையப்பட்டதன் நோக்கம் என்ன? வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக. 26. கற்கருவிகளை பயன்படுத்துவதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடிப்பதற்கும் இடைப்பட்ட காலம் எது? வரலாற்றுக்கு முந்தைய காலம். கற்கருவிகளை பயன்படுத்துவதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடிப்பதற்கும் இடைப்பட்ட காலம் எது? வரலாற்றுக்கு முந்தைய காலம். 27. தொல்லியல் அடையாளங்கள் எவை? கற்கருவிகள், புதை படிவங்கள், பாறை ஓவியங்கள். தொல்லியலோட அடையாளங்கள் எது? கற்கருவிகள், புதை படிவங்கள், பாறை ஓவியங்கள். 28. தொல்லியல் அடையாளங்களிலிருந்து நாம் பெறுவது யாது? வரலாற்று தரவுகள். 29. எந்த காலத்தை சார்ந்த எழுதப்பட்ட பதிவுகள் புரிந்து கொள்ள இயலாதவைகளாக உள்ளன? வரலாற்றோட தொடக்க காலம். இது புரிந்து கொள்ள இயலாதவை. சரியா? 30. பழங்கால மனிதர்களின் முக்கிய தொழில் என்ன? பழங்கால மனிதர்களின் முக்கிய தொழில் ஏற்கனவே பார்த்துட்டோம், வேட்டையாடுதல். 31. பழங்கால மனிதர்கள் வாழ்ந்த குகைகளுக்குள் எதிர்பாராமல் நுழைவது எது? கொடிய விலங்குகள். பழங்கால மனிதர்கள் வாழ்ந்த குகைகளுக்குள் எதிர்பாராமல் நுழைவது எது? கொடிய விலங்குகள். 32. பழங்கால மனிதர்கள் உடன் எப்போதும் திரியும் விலங்கு எது? நாய். 33. பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்பிற்காகவும் வேட்டையாடுவதற்கும் பழகிய விலங்கு எது? நாய். 34. கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறையின் பெயர் என்ன? ஏற்கனவே இது ஒரு கொஸ்டினில் நம்ம பார்த்தோம், நாணயவியல் கல்வெட்டியல் வரும். ஸோ கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறையின் பெயர் என்ன? கல்வெட்டியல். 35. தம்மா என்பது எம்மொழி சொல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது, இந்த மொழியில் இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? 35. தம்மா என்பது எம்மொழி சொல், பிராகிருதம். 36. தம்மா என்பது தர்மா என எதில் கூறப்பட்டுள்ளது? சமஸ்கிருதம். எதில் கூறப்பட்டிருக்கு? சமஸ்கிருதம். 37. தம்மா என்பதன் பொருள் என்ன? அறநெறி. தம்மாவோட பொருள் என்னது? அறநெறி. 38. பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்றவர் யார்? அசோகர். 39. யாருடைய ஆட்சி காலத்தின் போது புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளில் பரவியது? யாருடைய ஆட்சி காலத்தில்? அசோகருடைய ஆட்சி காலத்தில். கீழ் காண்பனவற்றில் இரும்பு காலத்தை சார்ந்த இடம் எது? ஆதிச்சநல்லூர், ஹல்லூர். இது ரெண்டுமே நம்ம ஏற்கனவே பழைய கொஸ்டின்ஸ்லேயே பார்த்துட்டோம். கீழ்கண்பனவற்றில் இரும்பு காலத்தை சார்ந்த இடம் ரெண்டுமே தான், ஆதிச்சநல்லூரும் ஹல்லூரும். அனைத்தும் சரி. 41. அசோகர் எந்த போரில் பல உயிர்கள் மடிவதைக் கண்டு மிகவும் வருந்தினார்? எந்த போர்? கலிங்க போர். எந்த போருக்கு பின் அசோகர் போர் தொடுப்பதை கைவிட்டார்? கலிங்க போருக்கு பின்.
அசோகர் கலிங்க போருக்கு பின் எந்த மதத்தை பின்பற்றினார்? புத்த மதத்தை பின்பற்றினார். 44. அசோகர் புத்த மதத்தை தழுவி அதற்கு தன் வாழ்வையே அர்ப்பணித்ததற்கான காரணம் என்ன? அமைதியையும் அறத்தையும் பரப்பவர். சரியா? 45. வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசன் யார்? அசோகர். வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசன் யார்? அசோகர். 46. உலகிலேயே விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் யார்? அசோகர். 47. அசோகர் உருவாக்கியதில் இன்றும் நாம் பயன்படுத்துவது எது? சாலைகள். அசோகர் போட்ட சாலைகள் இன்றும் நாம் பயன்படுத்துகிறோம். 48. தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் எந்த கற்றூனில் உள்ள முத்திரையிலிருந்து பெறப்பட்டது? சாரநாத். 49. சாரநாத் கற்றூன் யார் நிறுவியது? அசோகர் நிறுவியது. 50. தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள சக்கரம் சாரநாத் கற்றூனில் உள்ள முத்திரையிலிருந்து பெறப்பட்டது எனில் இதன் மூலம் யாருடைய முக்கியத்துவத்தை நாம் அறியலாம்? யாருடைய முக்கியத்துவத்தை நாம் அறியலாம்? அசோகருடைய முக்கியத்துவத்தை நாம் அறியலாம். 51. அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்று பக்கங்களில் எந்த நூற்றாண்டு வரை இடம்பெறவில்லை? 19ஆம் நூற்றாண்டு வரை இடம்பெறவில்லை. 52. அசோகரின் சிறப்புகளை ஆய்வாளர்கள் எதன் மூலம் வெளிக்கொணர்ந்தனர்? வரலாற்று ஆய்வுகள் மூலம் வெளிக்கொணர்ந்தனர். 53. அசோகரின் சிறப்புகளை வெளிக்கொண்டு வர யாருடைய ஆய்வுகள் பயன்பட்டன? யாருடைய ஆய்வுகள்? வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். 54. அசோகர் பற்றிய வரலாற்று ஆவணங்களை தொகுத்து வெளியிட்ட ஆங்கிலேய எழுத்தாளர் யார்? சார்லஸ் ஆலன். இவர் தொகுத்து வெளியிட்டவர் சார்லஸ் ஆலன். 55. அசோகர் குறித்த தொகுப்புகள் அடங்கிய நூலின் பெயர் என்ன? த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். அசோகரின் பொற்கால ஆட்சி குறித்து செய்திகளின் சான்றுகள் எங்கு காணப்படுகிறது? சாஞ்சி ஸ்தூபி, சாரநாத் தூண்கள். 57. வரலாற்றில் அரசர்கள் மற்றும் அவர்களின் ஆட்சி பற்றி நாம் எதன் மூலம் தெளிவாக உணர முடியும்? வரலாற்று ஆராய்ச்சிகள் மூலம் தெளிவாக உணர முடியும். 58. கல்வெட்டுகள், நினைவுச் சின்னங்கள், செப்பு பட்டயங்கள், வெளிநாட்டவர் மற்றும் வெளிநாட்டு பயண குறிப்புகள், நாட்டுப்புற கதைகள் எதற்காக உதவுகின்றன? வரலாற்றை கட்டமைக்கவும் மறு சீரமைக்கவும். நல்லா கவனிச்சுக்கோங்க. கல்வெட்டுகள், நினைவுச் சின்னங்கள், செப்பு பட்டயங்கள், வெளிநாட்டவர் மற்றும் வெளிநாட்டு பயண குறிப்புகள், நாட்டுப்புற கதைகள் எதற்காக உதவுகின்றன? வரலாற்றை கட்டமைக்கவும் மறு சீரமைக்கவும். இதுவரைக்கும் நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டோம். இது முழுக்க 6th ஸ்டாண்டர்டோட வரலாற்று என்னதுன்னா முதல் பருவம் வரலாறு. அதில் ஃபஸ்ட்டு பாடம் வரலாறு என்றால் என்ன. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கும் அனுப்புங்க. இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அவங்களுக்கு செய்கிற ஒரு சிறு உதவியாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் நாங்கள் என்னென்னா கொடுத்துக்கிட்டே இருப்போம். எங்களுடைய பழைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் லிஸ்ட் இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.